Example 9.16. They calculate the cost of the living index number for the year of 2015 with respect to the base year 2010 of the following data. இவங்கள ஒரு ஃபுல் டேட்டாவை இங்கே கொடுத்துருக்காங்க. கமோடிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைஸு, சுகரு, பல்சஸு, கிளாத்து, கீ, ரெண்ட்டு, ஃபியூல், மிஸ்லினியஸ்ன்ட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது தான் Q நாட். அப்புறம் ப்ரைஸ்ன்ற ஒரு காலத்தில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பேஸ் இயரும் கொடுத்துருக்காங்க, கரண்ட் இயரும் கொடுத்துருக்காங்க. அப்படி ப்ரைஸ்ன்ற ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்த உடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னன்னா, வென் குவான்டிட்டியோட புரியுதுங்களா, பேஸ் இயரை கொடுத்துட்டு ப்ரைஸில் வந்து கரண்ட் இயரும் பேஸ் இயரும் கொடுத்துருந்தாங்கன்னா உடனே நம்ம என்ன ஞாபகத்துக்கு வரணும், நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பருக்கு போகிறதுக்கு ஃபார்முலா என்ன ஞாபகம் வரணும், summation of P1 Q நாட் by summation of P நாட் Q நாட் into 100 அப்படின்ற அந்த ஃபார்முலாவை தான் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். புரியுது இல்லைங்களா? ஸோ இது அப்படியே இந்த காலத்தை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எடுத்து எழுதி இதை கூட கொஞ்சம் எக்ஸ்பேண்டட் ஸ்டெப் ஒன்று போடணும். அது என்னன்றது மட்டும் இப்போ நம்ம பார்த்துருவோம். Here the base year quantities are given, therefore we can apply the aggregated expenditure method யூஸ் பண்ண போகிறோம். கொடுத்துருக்கிற குவான்டிட்டியை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், பேஸ் இயர் குவான்டிட்டியை கொடுத்துருக்காங்க. ப்ரைஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் இயர் ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க, பேஸ் இயர் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க, கரண்ட் இயர் இதுவும் கொடுத்துருக்காங்க. இப்படி ரெண்டு வந்ததுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பரை இந்த ஃபார்முலா வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். புரியுது இல்லைங்களா? ஆல்ரெடி அங்கே என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த காலத்தை கமோடிட்டிஸு, அப்புறம் குவான்டிட்டி, அதுக்கப்புறம் ப்ரைஸு, பேஸ் இயர், கரண்ட் இயர் ரெண்டுத்தையுமே நம்ம அங்கே எழுதியிருக்கோம். இங்கே வெறும் பேஸ் இயர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இருக்கிறதே தான் இல்லைங்களா? இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ரைஸ் கமோடிட்டியில் பார்க்கும்போது ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, P0 P1 பேஸ் இயர் கரண்ட் இயர் இல்லைங்களா? அந்த பேஸ் இயர் கரண்ட் இயர் எடுத்து இன்ட்டு குவான்டிட்டியோட மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். அப்போது P0 இன்ட்டு Q0, P0 இன்ட்டு Q0, அப்புறம் இன்ட்டு P1 Q0, அப்போ P1 Q1 Q0. அதை ரெண்டு காலமாக எக்ஸ்ட்ராவாக இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ அது எழுதின உடனே நம்மளுக்கு எங்கே வருது, P0 Q0 இல்லைங்களா? அப்போ P0 இங்கே இருக்குது, Q0 இங்கே இருக்குது. அப்போது 1500 இன்ட்டு 5 7500 அப்படின்னு வருது. அதேமாரி 1100 இன்ட்டு 3.5 3850 அப்படின்னு வருது. அப்போ 800 இன்ட்டு 3 வந்து 2400 அப்படின்னு வருது. 1200 இன்ட்டு 2 வந்து 2400 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்புறம் 550 இன்ட்டு 0.75 நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 412.5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அதேமாரி 2500 இன்ட்டு 12 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 30,000 அப்படின்னு நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. அதேமாரி 750 இன்ட்டு 8 பண்ணோம்னா 6000ன்றது இங்கே கிடைக்குது. அதேமாரி இங்கே என்ன இருக்குது, 3200 இன்ட்டு 10 அப்படின்னு நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 32,000 அப்படி கிடைக்குது. ஸோ இந்த டோட்டலாக எல்லாம் புரியுதுங்களா, அந்த P0 Q0ஓட ரைஸ் இது, சுகர் இது, பல்சஸ்ஸு, கிளாத்து, கீ, ரெண்ட்டு, ஃபியூலோட எல்லாம் மல்டிப்ளிகேஷன் P0 Q0 இங்கே எடுத்து எழுதிட்டோம். இதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோம்னா 84562.5 அப்படின்னு கிடைக்குது இல்லைங்களா? இதை தான் நம்ம என்ன ஞாபகத்துக்கு வச்சுக்கணும், சம்மேஷன் ஆஃப் P0 Q0 அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புரியுது இல்லைங்களா? 84,562.5 தான் சம்மேஷன் ஆஃப் P0 Q0. அடுத்தது P1 Q0. அப்போ P1 இங்கே இருக்குது, Q0 இங்கே இருக்குது. 1750 இன்ட்டு 5 8750, 1200 இன்ட்டு 3.5 வந்து 4200, 950 இன்ட்டு 3 வந்து 2850 அப்படின்னு கிடைக்குது. அப்புறம் 1550 இன்ட்டு 2 வந்து நம்மளுக்கு 3100 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. 700 இன்ட்டு 0.5 வந்து நம்மளுக்கு 525 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. 3000 இன்ட்டு 12 வந்து 36,000 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. 600 இன்ட்டு 8 வந்து 4800 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது 3500 இன்ட்டு 10 நம்மளுக்கு எவ்வளோ வருது, 35,000 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ கிடைச்ச இந்த ரைஸு, சுகர், பல்சஸ், கிளாத், கீ, ரெண்ட், ஃபியூவல் இதெல்லாம் என்ன செய்யுது, P1 Q0ஓட டோட்டலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சம்மேஷன் ஆஃப் P1 Q0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த P1 Q1 தான் நம்ம இங்கே பார்க்கணும். 95,225 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஆனால் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பர் ஃபார்முலா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். குவான்டிட்டியோட நம்மளுக்கு என்னது, பேஸ் இயரும் ப்ரைஸோட
பேஸ் இயரும் கரண்ட் இயரும் கொடுத்துருந்தாங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் ஃபார்முலா வந்து என்ன வரும்? அக்ரிகேட்டட் ஃபார்முலா வந்து சம்மேஷன் ஆஃப் P1 Q0 பை P0 Q0 இன்ட்டு 100 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ அதனால் P1 Q0க்கு பதில் அங்கே என்ன இருக்கு? நம்மளுக்கு 95,225 எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போது சம்மேஷன் ஆஃப் P0 Q0க்கு பதில் அங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 84,562.5 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது இல்லைங்களா? அதையும் நம்ம எடுத்து என்ன செய்கிறோம்? எடுத்து எழுதிக்கிறோம். அதோட இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். இதை ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம்? அக்கார்டிங் டு த பாட்மாஸ் ரூல் படி என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடணும். அதோட 100 மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 112.609 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன செய்கிறோம்? கேல்குலேட்டரில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் டெசிமல்ஸில் ஒன்ஸ் இன்புட் பண்ணும்போது கேல்குலேட்டரில் பார்த்து நம்பர்ஸை கரெக்டாக இன்புட் பண்ணுங்கள். அப்போ தான் ரிசல்டன்ட் வேல்யூ உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். புரியுதுங்களா? ஹென்ஸ் த காஸ்ட் ஆஃப் த living index number for the particular class of the people for the year of 2015 is increased by. அப்போ அந்த 100% சொல்லும்போது அதில் இருக்கிற இந்த வேல்யூவை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். என்னது? 12.609 வருது. அந்த 609 வந்து ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக எடுக்கும்போது 1. அப்போது 12.61% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2015 ஆஸ் அ கம்பேர்ட் டு த இயர் ஆஃப் 2010 அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் நம்பரோட வேல்யூ. புரியுது இல்லைங்களா? இப்போ 100 வரதுனால அங்கே இருக்கிற அந்த 100லேருந்து லெஸ் பண்ணிட்டோம்னா 12.609 வரும். 609 ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் பண்ணும்போது அந்த 5க்கு மேலே இருந்தால் இங்கே ஒரு 1 நம்பர் சேர்க்குறோம். அப்போ 61 12.61 அதாவது 12.61% இன்க்ரீஸ்ட். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்படி அழகாக நீங்கள் கேல்குலேட் பண்ணி எழுதினா 2015லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு எவ்வளவு? 12.61% ஆஃப் த கம்பேர்ட் டு த இயர் 2010 அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிறோம்.